இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ப்ரீ மேட்ச் அன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. என்னன்னா இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் துபாயில் வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது. யார் ஜெயிப்பா அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க். அதை தாண்டி என்னதுன்னா டிக்கெட்டு நான் அன்சோல்டாக நம்ம கேள்விப்படுறேன் நான். ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு இந்த மேட்ச் எப்படின்னா பாகிஸ்தான் கூட இந்தியா ஆடுறது பீப்புள்ஸ் வந்துட்டு விரும்பல. பார்க்கலாம் அந்த மேட்ச் எப்படி போகுது, ஆடியன்ஸ் அதிகமாக வராங்களா வரலையா அதுவும் நமக்கு தெரியல. ஆனால் நீ வியூவர்ஷிப் அடிச்சு தூக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு டீம் அனலைஸ் பண்ணோம் நம்ம. இந்தியா சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வராங்க விஏ கூட பொட்டலம் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே டீம் காம்பினேஷன் எனக்கு இன்னமும் செட் ஆகலை. அஸ்டிப் சிங் கண்டிப்பாக ஆடி தான் ஆகணும். ஆனால் அது யாருக்கு பதில் ஆடுவார்ன்றதுன்னு தெரியல. சஞ்சு சாம்சன் அடுத்த மேட்ச் இந்த பாகிஸ்தான் மேட்ச் ஆடுவாரா அதுவும் எனக்கு தெரியல. மேபி ஒரு சேஞ்ச் இருக்கலாம் நினைக்கிறேன். அஸ்டிப் சிங் வரலாம், இல்லைன்னா சஞ்சு சாம்சன் வெளியே போகலாம். இந்த ரெண்டுத்துல ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். மேபி ஜித்தேஷ் சர்மா கூட சாம்சங் பதில் வரலாம். அஸ்டிப் சிங் யாருக்கு பதில் வருவான்றது எனக்கு தெரியல. ஏன்னா 8 வரைக்கும் பேட்டிங் தேவையா, பட் ஆனால் அந்த ஃபார்மாவோட தான் அவங்க போயிருக்காங்க. மேபி 8 வரைக்கும் பேட்டிங் போகும் தான் நான் நினைக்கிறேன். இந்தியா சைட்ல எல்லாருமே ஓகே தான், எல்லாருமே ஃபார்ம்ல தான் இருக்காங்க, அது வந்து பிரச்சனை கிடையாது. மேபி இந்த மேட்ச் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அதுதான் எனக்கு தெரியல. பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்துட்டு ஒமான் கூட ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் பேட்டிங் அதனால சொல்லிக்கிற மாதிரி சாயிமா அழிவு பக்கத்து ஜாகமான் எதுக்கு வந்துட்டு 4 டவுன் ஆடுறதுன்னு தெரியல. அவர்லாம் வந்துட்டு ஓப்பனிங் ஆடலாம். பேட்டிங் அப்படியே சொதப்பலா தான் இருக்குது. ஏன்னா ஓமான் கூட ஒரு 120 தான் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. அப்போ எந்த அளவுக்கு பேட்டிங் இருக்குன்னு பாத்துருங்க. பவுலிங் ஓமான் டீம் கூட நல்லா போட்டாங்க. ஆனா இந்த மேட்சுமே பவுலிங் நல்லா போடுவாங்கன்னா தோணுது. பார்க்கலாம், அவங்க 50-50 தான். ஆனா இந்தியா டீம் கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அந்த இதில் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த எமோஷனல்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா பல்காம் தாக்குதல் நடந்துச்சு, அதுக்காக எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்றதான் தெரியல. ஏன்னா இந்த மேட்ச் வந்துட்டு இந்தியா ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னே வரைக்கும் விராட் கோலி இருந்தார், ரோஹித் சர்மா இருந்தாரு. ஸோ வந்து நம்பிக்கை சொல்லலாம், ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் விராட் கோலி அவர் அடிச்சு கொடுப்பாரு. நீங்க மேட்சஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் மேன் ஆஃப் த மேட்ச் விராட் கோலி தான் இருப்பார் பாகிஸ்தான் கூட. அந்த ரோஹித் சர்மா இருந்தாரு, அவர் சப்போர்ட் கொடுப்பாரு. பும்ரா இருந்துமே இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்றது சொல்ல முடியல என்னால. ஏன்னா அந்த சைடு சும்மா சொல்லக்கூடாது, அந்த சைடு லெப்டினன்ஸ் அதிகமாகவே இருக்காங்க. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்றது இந்த மேட்ச். அண்ட் ஹார்திக் பாண்டியா பத்தி தான் நான் பேசி ஆகணும். அவர் இந்த மேட்ச் கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஏன்னா ப்ரெஷரான எல்லா மேட்சஸுமே அவர் ஜெயிச்சு கொடுத்துருவார். பாருங்க, நார்மல் மேட்சஸ் எல்லா மேட்சஸுமே அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே மாட்டாரு. ப்ரெஷர் மேட்ச் வரும்போது அவர் மட்டும் தனியாக நிற்பாரு. இப்போ போன மேட்ச் போன தடவை பாகிஸ்தான் கூட எம்சிஜில முதல்ல கூட விராட் கோலி கூட அவர் தான் நின்னாரு. ஸோ இப்போ ஹார்திக் பாண்டியை பார்க்க வேண்டியதா இருக்குது. அவரு செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தோணுது எனக்கு. உங்களோட தாட்ஸ் எல்லாம் என்ன, இந்த மேட்ச் ஜெயிக்க மாட்டோமா? ஏன்னா எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்க ஒரு நார்மல் மேட்சஸ் எடுத்து வச்சிருக்கீங்க, இது எமோஷன்ஸ் அதிகமாக கனெக்ட் ஆகும். நீங்க எம்சிஜில ஆடின மேட்சஸ்மே எடுத்து பாருங்க, எமோஷன்ஸ் அதிகமாக கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ நல்ல பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்துட்டு டக்குன்னு அவுட் ஆகி போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு தெரியல. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 50-50 தான் சொல்லுவேன் நான்.